ஹாய் எம்டிஎஃப், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவு நம்ம ஆட் பண்ண வாட்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடாப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 250 மில்லி லிட்டர் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமும் இன்னும் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம 250 மில்லி வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் 250 மில்லி லிட்டர் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்துட்டேன். இப்போ திரும்ப வந்து 250 மில்லி லிட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் ஈக்குவலான வந்து மிக்சரில் இருக்கணும். இந்த மிக்சரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். நல்லா ஹீட் ஆகி இந்த மாதிரி நம்ம அந்த மிக்சரை வந்து போட்டோன்னா டக்குன்னு வந்து மேலே எழும்பி வரணும். இப்போ நான் வந்து ஒரு கரண்டி எடுத்து அதிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். லட்டு, நார்மல் லட்டு எனக்கு செய்ய தெரியும். நார்மல் லட்டு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா மோத்திச்சூர் லட்டுங்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம லட்டு மாதிரி தான் இதுவும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த லட்டுக்கும் இந்த லட்டுக்கும் ரொம்பவே ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா அது கோல்டன் கலரில் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொரிஞ்சாவே போதும். இப்போ அடுத்த பேட்ச் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வந்து நான் அந்த ஊற்றின உடனே வந்து அது வந்து மேலே எழும்பி வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா சின்னதாக கூட பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்ட்டு பொரிஞ்சிருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம். நான் 1/2 கேஜி சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து இது நல்லா கரையணும். அந்த தண்ணியில் வந்து நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடணும். இதுக்கு வந்து பாவு 1 கம்மி பதம் 2 கம்மி பதம் அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. தண்ணியில் வந்து அந்த சர்க்கரை கரைஞ்சால் போதும். அடுத்து வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் தேவையில்லை, எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு ஃபுட் கலர் சேர்த்துனா நல்லாயிருக்கும். அடுத்தது நான் வந்து ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூந்தி எல்லாம் எடுத்து நான் இந்த சர்க்கரை தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா அந்த சர்க்கரை தண்ணியில் வந்து நல்லா ஊறணும். இப்போ வந்து இது வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. 2-3 தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த கொதி வந்து அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூந்தி வந்து அந்த சர்க்கரை தண்ணியில் வந்து நல்லா ஊறி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதோடைய நிறைய நட்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி விட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட் வந்து நான் வச்சுக்கிறேன்.
இது வந்து தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா வந்து மூடி போட்டு நம்ம தம் போட்டு இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை எடுத்து பாருங்கள், அந்த சர்க்கரை தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து ஊறி இருக்குன்ட்டு. 50 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே மூடி வைங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா அந்த நெய் தான். நெய் ஸ்மெல் வந்து ரொம்பவே தூக்கலாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த கரண்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து என் கையில் நெய் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து சாமிக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூஜை ஒன்று இருக்குது, அதுக்காக வந்து நான் தனியாக வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.